வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிக்கிட்டு இந்த மாதிரி கட்டரில் அது கத்தி வச்சு நீளமாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறவங்க இதை வச்சு கட் பண்ணலாம். நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிட்டு தண்ணியில் பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் மசால் போட்டு பொரிக்கலாம். அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். வெட்டின உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்நீரில் சேர்த்துருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது பாதி வேக்காடு வேகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு. இதை இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு 1/2 டீஸ்பூன் ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து கிளறி வச்சுக்கலாம். பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒடிகிற அளவுக்கு தான் வேக வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்லாவே வெந்துடும். இப்போ இந்த மசாலில் சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் 65 பவுடர் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன்றா போட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை. தயிர் சாதம், பழைய சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வேகவும் அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். மசாலா உதிரவே இல்லை, நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். லைட்டாக வேக வச்சாலே வெந்து போகும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.